உலகத்தின் நாயகியே எங்க முத்து மாரியம்மா உன் பாதம் தரங்கும் எங்க முத்து மாரியம்மா உலகத்தின் நாயகியே எங்க முத்து மாரியம்மா உன் பாதம் தரங்கும் எங்க முத்து மாரியம்மா தரக்கப்பல எங்க முத்து மாரியம்மா எங்க முத்து மாரியம்மா கருத்தை குழப்புகிறார் எங்க முத்து மாரியம்மா கருத்தை குழப்புகிறார் எங்க முத்து மாரியம்மா அழகேதும் எங்க முத்து மாரியம்மா எங்க அழகேதும் எங்க முத்து மாரியம்மா எங்க முத்து மாரியம்மா கண்டோ மாரி எங்க முத்து மாரியம்மா எங்க முத்து மாரியம்மா அயனில கண்டோ மாரி எங்க முத்து இந்த வேடன் போடும் பானம் எங்கும் வழியில் நிற்காது காட்டில் ஓடும் மானும் எந்த கருணை நீடிடுமே காட்டில் ஏறும் மானும் எந்த கனியை மீறாது காற்றில் பறக்கும் பறவை நான் குறிவைத்தால் தப்பாது காற்றில் பறக்கும் பறவை நான் குறிவைத்தால் தப்பாது என் வில்லில் இருந்து செல்லும் அம்பின் குறிகள் தப்பாது இந்த வேடன் போடும் பானம் எங்கு வழியில் நிற்காது எங்கை புலியும் ஒரு பானத்தில் வீழ்ந்து மடிந்திடுமே சீரும் திருந்தை பாயும் கடையில் சுருண்டு வீழ்ந்திடுமே மதையாதைகளின் கூட்டம் என் பேர் சொன்னால் நடுங்கிடமே மிருகராஜா சிங்கம் என்னை கண்டால் பணிந்திடுமே என்னை கண்டால் பணிந்திடுமே என்னை கண்டால் பணிந்திடுமே சிங்கம் சிங்கம் அந்த நரசிங்கத்தை நான் காண வேண்டும். ஆனால் அது என் வாழ்க்கையில் நிறைவேறாது போல் தோன்றுகிறது. லட்சக்கணக்கான முறைகள் அந்த மந்திரத்தை உச்சரித்தும் அந்த அதிசய மிருகத்தை காண முடியவில்லையே. சாமி நீ யாரு சாமி? இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நீ ஏதோ மிருகத்தை காணும்னு சொன்னிய, அது என்னது? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுப்பா. நீ போ. அந்த பேச்சு மட்டும் நம்ம கிட்ட வேணாம் சாமி. இந்த காட்டுலையும் மலையிலையும் நம்ம கால் படாத இடமே கிடையாது. நம்மளை கண்ணுல படாம எந்த மிருகமும் தப்பிக்க முடியாது. நீ விஷயத்தை சொல்லு சாமி. அப்படியா? சரி சொல்றேன். அந்த உடல் மனிதனை போல இருக்கும், ஆனால் தலை மட்டும் சிங்கத்தின் தலையாக இருக்கும். அது வெறும் சிங்கம் இல்லை, நரசிங்கம். நான் வருகிறேன். என்ன இது ஐசியமா இருக்கு? உடம்பெல்லாம் மனுஷன் மாதிரியா இருக்குமா? தலை மட்டும் சிங்கமாமே. நமக்கு தெரியாம எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது? இதை கண்டுபிடிச்சிடுறேன். இப்பொழுது கரகாட்டம் ஆடிக்கிட்டு வந்தேன் ஐயா. முறுக்கு போட்டு கால முறுக்கு போட்டு தங்கோடம் ஆடிக்கிட்டு வந்தேன் ஐயா. அம்மையிலாடு தொழிலிருந்து வந்தேன் ஐயா. இந்த சிறுத்தை சங்கமத்தில் நின்றேன் ஐயா. அம்மையிலாடு தொழிலிருந்து வந்தேன் ஐயா. இந்த சிறுத்தை சங்கமத்தில் நின்றேன் ஐயா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான சபையேறி வந்தேன் ஐயா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான சபையேறி வந்தேன் ஐயா. உனக்கு தங்கமானே ஊட்டமெல்லாம் அறிவானே. நாட்டில் சிறந்தது ஒரு நாடக தொழிலாளே. வாங்க 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 வாங்க. பொம்மலாட்ட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் வாங்க 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 வாங்க. நம்முடைய கலை பண்பாட்டுத்துறை சார்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சென்னை சங்கமா நிகழ்ச்சியில இந்த அரிய பொம்மலாட்ட கலைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நம்முடைய கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகளுக்கு நன்றி. பொம்மலாட்டத்து பழங்காலத்து கலை 1058வது திருக்குறள்ல திருவள்ளுவர் இந்த பொம்மலாட்டத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு. மரப்பாவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல தேவாரத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு.
இன்னும் நிறைய குணங்குடி மஸ்தான் சாஹிப் கூட சொல்லியிருக்கிறேன். அப்பேற்பட்ட பழமையான கலையை இங்கே நடத்த வந்திருக்கிறோம். எல்லாரும் பார்த்து ரசித்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கிட்டு ஆரம்பிக்கிறோம். இந்த குழுக்களை ரெண்டு பொண்ணு வேகமாக விளையாட்டு வா 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 வா. அழகே அம்மாலாம் 2 பேர் வரும்போதே நடனம் ஆடிட்டு வர்றாங்க. அம்மா நீங்க யார் எங்கேருந்து வர்றீங்க? நான் மயிலாடுதுறையில இருந்து வரேங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? நான் கலை சம்பந்தமா பல ஊருக்கு போயிட்டு இருக்கேன். அதுல பாருங்க நம்ம சென்னையில ஆமா ஹலோ சென்னை சங்கமணி சென்னை சங்கமணி நம்ம ஊர் திருவிழாவில் கலந்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பல நாடுகள்லாம் போயிட்டு வந்திருக்கீங்கல்ல, ஆமாங்க. அங்க என்ன கலை கத்துக்கிட்டு வந்தீங்க? பல கலைகள் தெரியும். இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்றேன். சமீபத்தில் கேரளா போயிருந்தேன். அங்க பாருங்க இந்த கூடு விட்டு கூடு பாயிருக்கிறேன். குடு விட்டு குடு பாயிருந்தா உடம்புல இருந்து வேற உடம்புல பூந்துக்குவாங்க, அதுதானே சொல்றீங்க? அதேதாங்க. அது எங்க என் மேல என் உடம்புல வந்து பூந்துட்டீங்கன்னா நான் அப்பெல்லாம் செய்ய மாட்டேன். என் குட்டுக்குள்ளே பஞ்சு படிக்கிறேன். உங்க உடம்புல மாறிப்பீங்க. மாறுங்க மாறுங்க. நீங்க மலையாள பகுதி பேர் சொல்லுங்க மாதிரி இல்லை. ஓம்பரை வேண்டாம் மலையாளம் மகவதியை கூப்பிட்டா பத்திரகாளி மாதிரி வந்து நிக்கிறீங்க. இந்த முகம் வேண்டாம், பழைய முகத்துக்கு மாறுங்க. மறுபடியும் மழை பேர் சொல்லுங்க, மாத்திடுறேன். சரி, வேற வந்து பழமையான கலையில அம்மா ஆட்டம் ஆடுவேன். அம்மா ஆட்டம் கையில பந்து வச்சுட்டு விளையாடுவாங்க. கையில பந்து எப்படி விளையாடுவீங்க? நல்லா நம்பர் சொல்லுங்க.